ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 5.1ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஏபினா என்ன, அதோட சீரீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். இந்த கொஸ்டினுக்கு வேறு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் செய்யலாம். ரைட் த ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. இந்த முதல் லைனுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? What is the nth term of AP? an equal to a plus n minus 1 into d. Introduction partல எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், படிக்காதவங்க அதை படிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்போ இது nth term. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 4 terms கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 termsனா என்னுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? a1 போடுவீங்களா? a1னா என்ன? a plus 1 minus 1 into d. 1 minus 1 எவ்வளவு? 0. அப்போ 0 into d equal to 0 into d எவ்வளவு? 0. அப்போ a1 equal to a. புரிஞ்சுங்களா? அடுத்து a2 என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. a plus 2 minus 1 into d. 2 minus 1 எவ்வளவு? 1. அப்போ a plus d. இது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும்? a plus 3 minus 1 into d. அதாவது a plus 2d. இது தேர்ட் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் என்ன இருக்கும்? a plus 4 minus 1 into d equal to a plus 3d. 4 minus 1னா 3 ஆயிரும், அப்போ 3d. ஸோ மொதல் 4 terms வந்து a, அடுத்து a plus d, அடுத்து a plus 2d, அடுத்து a plus 3d. இது மட்டும் நீங்கள் ஆவச்சுக்கோங்க. இதுதான் find the first 4 terms எழுதியாச்சு. When the first term a and common difference d are given as follows. இப்போ கொஸ்டினில் என்னம்மா கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் டின்றது காமன் டிஃப்ரென்ஸ், ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 4 டேர்மையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே we know that first 4 terms are என்ன இருக்கும்? a plus d, a plus 2d, a plus 3d. இதுதான் ஃபர்ஸ்ட் 4 terms. அப்போ ஃபர்ஸ்ட் 4 termsல ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 10. இங்கே ஏக்கு பதிலாக 10, டிக்கு பதிலாக 10. இங்கே ஏக்கு பதிலாக 10, டிக்கு பதிலாக 2 into 10. இங்கே ஏக்கு பதிலாக 10, டிக்கு பதிலாக 10. ஸோ ஃபஸ்ட்டு 4 terms வந்துருச்சா? அப்போ என்ன வரும்? 10, 20, 2 into 10, 30, 30 plus 10, 40. புரியுதுங்களாம்மா? 2 into 10, 20, 20 plus 1, 30மா, சாரி 30. 3 into 10, 30 plus 10, 40. These are the சீரீஸ்னால் போய்கிட்டே இருக்கும். These are the first 4 terms of AP. These are the first 4 terms of AP. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப ஈஸிங்களா? இந்த 4 டேர்மை கண்டுபிடிச்சிக்கோங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? இப்போ அடுத்த சம் போயிடலாங்களா? இதுலேயே சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா a equal to minus 2, d equal to 0. அப்போ ஃபர்ஸ்ட் 4 terms என்ன? a plus d, a plus 2d, a plus 3d. இதுதான் ஃபர்ஸ்ட் 4 terms. சரி, மித்த டேர்ம் போய்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக -2 போடுங்க, டிக்கு பதிலாக 0 போடுங்க. -2 plus 0. இங்கே -2 plus 2 into 0, 0, ரைட்டுங்களா? இங்கேயும் -2 plus 3 into 0, 0. அப்போ என்ன வந்துடும்? -2, -2, -2, -2. These are the first 4 terms of given AP. Next question, நம்ம question number 3மா. question number 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a equal to 4, d equal to -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? d equal to -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் ஃபர்ஸ்ட் 4 terms என்ன? a plus d, a plus 2d, a plus 3d. இதே மாதிரி சரியா போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 terms கண்டுபிடிங்க. a எவ்வளவு? 4. ரெண்டாவது டேர்ம் 4, d வந்து -3. இங்கே a plus 2 into -3. a எவ்வளோமா? a எவ்வளோ போடணும்? 4, சரிங்களா? இங்கே 4 plus 3 into -3. இதே மாதிரி போயிட்டு இருக்கும் சீரீஸ். அப்போ 4 minus 3, 1. 2 into -3, -6 plus 4, -2, comma 3 3s are 9, -9 plus 4, -5, comma. அப்போ these are the 4 terms of given AP. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இதில் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாங்களாமா? கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க? a equal to -1,
டி ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அப்போ என்ன வந்துடும்? ஒரு ஆல் டேர்ம் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, மொத்தம் 4 டேர்ம் ஆகி போச்சுங்களா? இப்போ சொல்லுங்கள் என்ன வரும்? ஃபஸ்ட் என்ன வரும்? ஏ எவ்வளவு? -1. அடுத்து -1 ப்ளஸ் 1/2, -1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2, -1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2, அப்படி போய்கிட்டே இருக்கு சீரீஸ். அப்போ இங்கே என்ன வரும்? -1 எல்சிஎம் எடுத்திங்கன்னா -2 ப்ளஸ் 1/2, இங்கே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ -1 ப்ளஸ் 1 0, இங்கே 2ஆல் எல்சிஎம் எடுங்க, -2 ப்ளஸ் 3/2. அப்போ என்ன வந்துடும்? -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் 1 -1/2, 0, -2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1/2. இதே மாதிரி சீரீஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா. இன்னும் ஒன்று இருக்கு, சப்டிவிஷன் 5 இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களாம்மா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5மா. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா a ஈக்குவல் டு -1.25, d ஈக்குவல் டு -0.25 இது கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்ன சொன்னேன்? a plus d, a plus 2d, a plus 3d up to அடுத்து போய்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? a க்கு பதிலா -1.25, -1.25. அடுத்து -1.25, d க்கு பதிலா -0.25, கமா. அடுத்து a க்கு பதிலா -1.25 plus 2 into d க்கு பதிலா -0.25. Fourth term -1.25 plus 3 into -0.25. இப்போ இங்கே பாருங்க, -1.25 அப்படி வச்சுக்கோங்க. -1.25 plus 0.5 னா -1.5. ரைட்டுங்களா? கமா. இங்கே -1.25, 2 into 0.5 என்ன வந்துருமா? -0.50. கமா. இங்கே -1.25, இது என்ன வரும்? -0.75, -0.75 வரும். ஆட் பண்ணுங்க. -1.25 -1.5 -1.25 -1.05 னா -1.75, கமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 75 னா -2. ரைட்டுங்களா? -2.0. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 கண்ணா. கொஸ்டின் நம்பர் 5க்குரிய ஆன்சரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களாம்மா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.